அவரோட கெட்டப் இருக்குல்ல சார், அது வந்து இதுல கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. எப்பயுமே ஒரு செட் ஆஃப் ஒரு சார்மிங்கா அந்த மாதிரி ஒரு ரோல் நெறைய நாங்க பார்த்துருக்கோம் உங்ககிட்ட. அந்த ஒரு கிளாஸ் மெயின்டெயின் பண்ணிட்டே இருப்பீங்க. இதுல வந்து கம் ஆன் லெட்ஸ் டூ இட் அப்படின்ற மாரி சார் ஒரு இல்ல அழகா இது வந்து பில்ட் பண்ணிருக்காரு. கேரக்டரே வந்து மலைக்கு கிளம்புற மாரி ஒரு இது ஆமா. இருக்கிறனால வந்து இந்த கெட்டப் அமைஞ்சிருச்சு. ஸோ அதுதான். இப்போ 2, 3 படம் ஆல்ரெடி நான் போலீஸ் நான் பண்ணியிருக்கேன். நாய்கள் ஜாக்கிரதை, வால்டர், கபடதாரிலாம் நான் வந்து ஆல்ரெடி காப் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால கிளீன் ஷேவ்டா பண்ணும்போது வந்து இதுல வந்து டிஃபரன்ஸ் தேவைப்பட்டது. ஸோ இது மலைக்கு போற மாரி இருக்கிறனால வந்து ஆட்டோமேட்டிக்கா ஷேவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அத அப்படியே யூஸ் பண்ணிட்டோம். ஓகே. ஒண்ணு 2வது சார் வந்து ஒரு 2 மணி நேரம் ஒரு ஹீரோவ தான் படம் பார்க்க போறாங்க. அப்ப சார்கிட்ட ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கா? வித்தியாசமா என்ன பண்றாங்க? அப்படிங்கிறது கண்டிப்பா ஆடியன்ஸ் அப்ப நம்ம அத கொஞ்சம் அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்கா ஓகே நல்லா தான் இருக்கு. அவங்கள பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் திருப்திப்படுத்தணுங்கல்ல. அதனால சாருக்கான லுக் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்த்தோம். நல்லா அமைஞ்சது. அப்படியே ஃபாலோ பண்ணிருவோம்னு சொல்லிட்டோம். அண்ட் இதுல வந்து அந்த பூஜா நீங்க பண்றப்பவே என்ன சொன்னாங்கன்னா, ஃபீமேல் லீட் வந்து இதுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபீமேல் லீட் இவங்க தான் ஹீரோயின் அப்படின்ற மாதிரி ஒண்ணும் இல்ல. நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஒரு 10 ஹார்ஸ் நடக்குதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்ட் ஆன் இட். சில இடங்கள்ல இருக்கும்ல, டக்குன்னு பண்ணி பார்த்தா சாங் வரும். So, இதுல அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இன்ஃபேக்ட் வந்து இந்த கதை பவுண்ட் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது வந்து ஹீரோயின் இல்லங்கிறது ஹீரோயின் இல்லாம ஒரு படம் பண்றோமா அப்படின்னு ஃபீல் பண்ணி அவர்கிட்ட கேட்டேன்.